ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ அம் பிகம் த வில்லன் அண்ட் த ஹீரோ இஸ் அப்சர்வ் வித் சாப்டர் 13 to 20 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான வில்லன்ஸ் அதுக்குள்ளே இருக்காங்க. அதில் அந்த ஹெட் ஆஃப் த வில்லன் என்ன சொல்கிறான்னா, இந்த சியோவில் எனக்கு மட்டும்தான், இந்த சியோல் என் காலுக்கடியில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற வில்லன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பாஸ், நீங்கள் தான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் தான்டா டாப்பு அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் வந்து 1000 நீடில் எஸ் ரேங்க் வில்லன். அப்போது ஒரு வாய்ஸ் வருது, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னோடனே, யார் அது யார் அது இப்போ சொன்னது, யார் அது அப்படின்னு எல்லோரும் வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷேடோலேருந்து நம்ம ஷேடோ ஒர்க்கர் வராங்க. இது நடந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. நம்ம ஷேடோ ஒர்க்கரோட எபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக இந்த சாப்டரை போட்டிருக்காங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான்டா ஹீரோ, உங்களை அழிக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன் வில்லன்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். டேய், இது யார் டெரிட்டரியில் இருக்குன்னு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அவங்க லீடர் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே இன்னொருத்தவன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான், இவன் எப்படி இங்கே வந்தான், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா, அமைதியாக இருக்கான். அப்போ அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, நீ யாராக வந்தாலும் இந்த இடம் என்னோட தான்டா, இந்த வாங்கிக்கிறான் 1000 நீடல் டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் பண்ண போயிட்டு இருக்கான் அந்த வில்லன் நம்மளோட ஷேடோ வாக்கரில். அப்போ டேரெக்டாக அந்த பஞ்சில் இருக்க அந்த இம்பேக்ட்டு டேரெக்டாக ஷேடோ மேலே வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஷேடோ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். வா, அவனால் முடிஞ்ச அட்டாக்கை பண்ணிக்கூடா அப்படின்னு இருக்கான் நம்ம ஷேடோ. அப்போது அந்த அட்டாக் மொத்தமாக அந்த ஷேடோ மேலே படுது. அந்த ஷேடோ காலி ஆகிட்டானா அந்த வில்லன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் வந்து அந்த வில்லன் மறைஞ்சு போயிட்டான். எங்கே போனான், எல்லோரும் எங்கே போனான் அப்படின்னு எல்லோரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஷேடோ ஒர்க்கர் ஒருத்தனோட காலை பிடிச்சி கீழே இழுக்கிறான். பார்த்தா அந்த லேண்டு வந்து ஒரு சேரு மாதிரி இருக்கிற எல்லா வில்லன்ஸையும் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கத்துறாங்க ஆன்னு. யாருனாலையும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியல. அப்போ அந்த வில்லன், அதாவது அந்த நீடில் வில்லன் இருக்கான்ல, என் காலை நான் இப்போ டவுன் பண்ண விரும்பலை, எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும், அவன் ஒன்றும் ஆர்டினரி ஹீரோ கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த வில்லனுக்கு பின்னாடி வந்து அந்த ஷேடோ ஒர்க்கர் அப்பியராக அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா நீ இங்கே தான் வருவேன் அந்த வில்லன் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் வரும்போது யூ அரகண்ட் பாஸ்டர்ன்னு சொல்லி அவன் மொத்த எனர்ஜியும் அந்த ஷேடோ ஒர்க்கர் மேலே அட்டாக் பண்ணுறான். அந்த ஷேடோ ஒர்க்கருக்கு அடிப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. பொடியா, நீ என்ன நினச்ச, நீ பின்னாடி வந்து அடித்தா நான் ஈஸியாக முடிச்சிடுவேன், நான் எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லி பார்த்தா அது வெறும் டீக்காயாக இருக்குது. சே, அப்போ அவன் எங்கே இருக்கான்னு அப்படி பார்க்குறக்குள்ள, டேய் எங்கடா இருக்கான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அந்த வில்லன். நீ மட்டும் இப்போ முன்னாடி வரல, இந்த இடத்த மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம். அப்போ வந்து பின்னாடி ஷேடோ ஒர்க்கர், இது ஓன் டெரிட்டரி இல்லடா, ஏன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லும்போது வில்லனுக்கு ஹல்லு விடுது. அப்போ சாரி, ஆனால் இதோட நீ தீர்ந்தடான்னு சொல்லி நம்ம ஷேடோ ஒர்க்கர் கையில் ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஏன் டெரிட்டரின்னு சொல்லும்போது அந்த மொத்த எனர்ஜி அந்த வில்லன் மேலே ஒரு கையச்சு மாதிரி வருது. அதோட அந்த வில்லன் முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு இப்போ ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. என்னோட முள்ள என் டொமைனை விட்டு வெளியே வந்தா மொத்த எனர்ஜி போயிடுச்சு, நான் இங்கேயே சாக போகிறேன் அப்படின்னு வந்து ஷேடோ ஒர்க்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ முடியலன்னு அப்போ தான் வந்து இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட கிம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டார்ட்டை சொல்லிட்டு போயிடுவான், ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லணுன்னு இவன் வந்து வாங்க அப்படின்னு எடுக்கிறதையும் வந்து நம்ம கிம் வந்து அந்த சிஸ்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ லீட் ஆக்டர் வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. அதாவது ஸ்டார்டஸ்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிம். இப்போது நம்ம ஆரம்பிப்போம் அடுத்த மூவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ப்ரெயினில் காமிக்கிறாங்க. ஓகே, ஃபைனல் குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோன்னே, எப்போ ஒரு வேலையை தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்த்தா அந்த ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் வந்து இருக்கார். எப்படியாச்சும் நான் எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தோட உயிரும் என் கையில் தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப பயந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக இருங்க, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ரூல்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். இந்த குவிஸில் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களை எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஆனால் தப்பாக சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அதனால் இப்போ எல்லோரும் அந்த ஏரோப்ளைன் மோட் ஆஃப் பண்ணிட்டு நான் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் ஆன்சர் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து அமுச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் அமுச்சு விடணும்னு. இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்கணும். ஏதாவது சவுண்டு விட்டீங்க, ஏதாச்சும் விஸ்பர் பண்ணீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1, டைட்டானிக் லைஃப் போட்டில் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஆனால் வாய் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறான். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொன்னோன்னே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் முடியும் போது அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் அவர் என்ன ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு நோட்டை விடுறக்கா கண்ணு திரும்புது. நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க லேடி,
நீங்கள் இப்படி பார்த்தானா அவுட்டு அப்போ நான் கத்துறான் என்ன அப்படின்னு கத்தும்போது நீங்கள் கத்துறனால உங்கள் ரோலுக்கு எல்லாரும் அவுட் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் காட் ஆகிட்டாங்க. என்ன நான் என்ன ஆன்சர் கூட எழுதலையான்னு. இந்த குஸ் என்னப்பா இவ்வளோ இதாக இருக்குது, ஐயையோ இதை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு நர்வஸாக இருக்கே. ஈகோஸ்ட் இப்போ என்ன ஹீரோவா இல்லாமல் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன இவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கான் அப்படின்னு வந்து எக்கச்சக்க கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆன்சர் ஒன்னோட ஆன்சர் என்னன்னு தெரியுமா, மிச்சம் வந்து 9 பீப்புள் தான் இருக்கீங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா 9னா ரெஸ்கியூ தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட சிஓ வந்து இவன் என்ன லூசித்தனமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியல, எனக்கு இவனுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, இவன் அண்ணனே கிடையாது அப்படின்னு சிஓ சைடில் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அங்கே ஒரு ஆளை எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சீட்டில் எக்ஸ் மார்க் போட்டிருக்கலாம், ஒரு ஆள் எலிமினேட் ஆனாங்க. அதுக்குள்ளே என்ன இத்தனை பேர் எலிமினேட் ஆகிங்க, என்ன ஷேம். சரி, எல்லாரும் வந்து சீரியஸாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்த கேள்வி வருது. சில பேர் வந்து ரொம்ப குழப்பமாய் எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க, சில பேர் வந்து பாஸ் ஆகுறாங்க. அப்பா ஒரு வழியாக தப்பிச்சாச்சுன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒரு குட்டி பையன் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் வந்து அமைதியாக கிளாப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சைலண்டாக அவன் கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தல் சவுண்டு கேட்டால் அவனும் வந்து டிஸ்குவாலிஃபைட். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா ஸ்டார்டஸ்ட் கரெக்டாக அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. எக்ஸலண்ட், ஸ்டார்டஸ்ட் ஒரு வழியாக வந்துட்டா. இப்போ வந்து அந்த கிராண்ட் ஃபினாலேவே ஆரம்பிச்சிருவோம் ஒரு சின்ன இன்டர்வியூ மூலமாக அப்படின்னு வந்து நம்ம ஈகோஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா வாழ்க்கையும் உங்கள் மேலே தான் இருக்குது, நீங்கள் தப்பாக சொன்னீங்க எல்லாரும் இறந்துடுவாங்க மிஸ்டர் கிம் டேக்கோ பாய். அதான் அங்கே கடைசியாக ஒருத்தர் இருக்காள், அவன் பேர் அது. நீங்கள் தான் ஃபைனல் சர்வேவாக இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நானா நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கேன், இந்த பிளெயின் க்ரஷ் ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாவமே, நான் தான் சொன்னேனே நீங்கள் லவுடாக பேசக்கூடாது. என்னது லவுடாக பேசக்கூடாது, நீ தான் ஏன் பேசுன. சரி, நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறனால மேபி ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஆமாம் நான் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஓகே எல்லாத்துக்கும் ஓகே தான், நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். கொடுங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது, நீங்கள் எல்லாம் சாவ போறீங்க அப்போ ஈகோஸ் கத்துறான். எல்லாரும் ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பிளெயின் வந்து பர்ஸ்ட் ஆகி மொத்தமாக கிராஷ் ஆகுறதுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த சியோல நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு ஸ்டார்டஸ்ட், இப்போ நீ வந்து ஹீரோ ப்ரூவ் பண்ணி காமி அப்போ நம்ம ஈகோஸ்ட் நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஸ்டார்டஸ்ட் வெளியே வந்து பார்த்துருப்பா, கீழே வந்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அதோடு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் அவள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் நினைக்கிறா, என்னால் எப்படி இது பண்ண முடியும் சேர்மன், ஆமாம் வேறு யாருனாலையும் பண்ண முடியாது, பேசாமல் இதை நம்ம விட்டுருவோம், அவங்க இறக்குறது அவங்க கையில் தான் இருக்குது, எப்படி நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாமா சேர்மன் அப்படி சொல்லும்போது அப்போ பிரசிடெண்ட் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹாருக்கு அதாவது ஸ்டார்டஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஐயோ எப்படி நான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் முட்டி போட்டுட்டா. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கா. ஏன்னா அவனால் 100 கிலோமீட்டரில் வர அந்த ட்ரெயினே கஷ்டப்பட்டு தான் ஸ்டாப் பண்ணியிருப்பா போன எபிசோடில். அப்போ இந்த பிளேன் என்னால் எப்படி இது பண்ண முடியும், என்கிட்ட அந்த பவர் கூட இல்லையே, என்னால் இப்படி பண்ண. அவள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் திரும்பி ஃப்ளாஷ்பேக் போகிறா. அதாவது அவளோட டைம் இருக்கும்ல, அவங்க அப்பா அம்மா இறந்த டைம். அப்போ இவனால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இல்லை அப்பா அம்மா இல்லை, எனக்கு மட்டும் பவர் இருந்திருந்தா நான் காப்பாற்றிருப்பேன், அந்த பஸ்டரை கண்டிப்பாக கீல் பண்ணியிருப்பேன் அப்போ நம்ம ஹாரு வந்து சபதம் எடுத்து வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ அப்பயும் சரி இப்பயும் சரி என்கிட்ட எந்த பவரும் இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஹாரு வந்து மொத்தமாக அவளோட மென்டாலிட்டி எல்லாத்தையும் இழந்து அவளோட ஹோப்பே இழந்துட்டா. அப்போ அவள் வந்து இதாக முடிய போதா அவ்வளோதானா அப்போ அவள் நினச்சிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லை, என்னால் எதுவும் மாற்ற முடியல, என்னால் ஒரு ஆளை கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஆறு அழுதுகிட்டே இருந்தா. அப்போது அவளோட ஹெட்ஃபோன்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, ஹலோ மிஸ்டர் ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு. யார் இது ஈகோஸ்ட் தானே அப்படின்னு நம்ம ஹாரு வந்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஏப்பா எப்படியும் அந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஈஸியாக தான் இருக்குது, எப்போயும் நேராக போய் நிற்கிறதுக்கு அப்போ நம்ம ஹீரோ அதாவது கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சிஓ என்ன சொல்கிறேன்னா, அண்ணா
என்ன சிஓ அப்படின்னு கேட்கும்போது, அங்க பாருங்களேன் அந்த டேம் ஸ்டார்டஸ்ட் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே கிரவுண்ட்ல நின்டுகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம சிஓ சொல்றான். "அஹே! என்னது?" அப்படின்னு அவன் ஹீரோ அதாவது கிம்முக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. "என்னது? ஏன்? ஏன் ஸ்டார்டஸ்ட் ஒண்ணுமே பண்ணாம இருக்கா?" அப்படின்னு வந்து அவ கிம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஸ்டார்டஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பா. "ஓ! ஓகே. ஷியோ" அப்படின்னு சொன்னோனே, என்னண்ணா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ டக்குனு அந்த அவளோட ஆடியோ இருக்குல்ல, அத ஹேக் பண்ணி நான் பேசுறத அதுக்குள்ள மெர்ஜ் பண்ணி விடு" அப்படின்னு சொன்னோனே, "ஓகே. நம்மளுக்கு நேரம் இல்ல. டக்குனு இதோ பண்றேன்னு" சொல்லும்போது, அப்பதான் கனெக்ட் ஆயிருக்கும். "ஹலோ மிஸ்டர் ஸ்டார்டஸ்ட். இது அந்த ஈகோஸ் தானே" அப்பதான் வந்து ஆரு சொல்லியிருப்பா. ந நான் என்ன நெனச்சேன் தெரியுமா? "நீ போய் அவங்கள காப்பாத்துவேன்னு. ஆனா நீ என்னமோ காப்பாத்தாம அந்த பிளேன் கிராஷ் ஆகுற அளவு இருக்க போறியா?" அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, "ஏய்! இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா அந்த பிளேன் கிராஷ் ஆறதுக்கு. இப்ப என்னைய ஸ்டாப் பண்ண சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்ப வேற யார் பண்ணுவா ஸ்டார்டஸ்ட்? நான் இப்போ போய் அந்த ஸ்டீல மட்டும் தொட்டே வச்சுக்கோங்க. அந்த 1000 மீட்டருக்கு வேகமா வரதுனால என் பாடி மொத்தமா ஷாட்டர் ஆயி துண்டு துண்டா மாறிரும்." அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்லிட்டு இருக்கா. "இதான் உன் பிளானா? என்னைய நீ சாவடிக்கிறது தான் பிளானா?" அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல, உன்னால முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன?" அப்படின்னு அவ கேட்கும்போது, "ஆமா, நீ தான் வந்து இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதாவது பெஸ்ட்டான ஹீரோ. உன் லெக்க அப்படியே தரையில பிளான்ட் பண்ணி வச்சுட்டு, அப்படியே மேல பறந்து போய் அந்த பீப்பிள காப்பாத்து. உன்னால முடியும் ஸ்டார்டஸ்ட்ன்னு" சொல்லும்போது, "ஏன்னா ஏன்னா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன இது முட்டாள்தனம்? இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்ப ஸ்டார்டஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன்னா நான் எதுக்கு உன்னைய கில் பண்ண போறேன் ஸ்டார்டஸ்ட். ஏன்னா நீ இல்லன்னா நான் ஒரு காமன் எனிமியா மாறிருவேன்ல. அது மட்டும் இல்ல. நீ தான் வந்து இத கம்ப்ளீட்டா முடிக்கணும்." அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்பதான் ஸ்டார்டஸ்ட் கொஞ்சம் ஹோப் கிடைக்குது. சரி, நான் என்ன ஆனாலும் பரவால்ல. நீ வந்து இத நான் சாவடிக்கிறதுக்கான எலிமினேட்டர் ட்ரிக்கா இருந்தாலும் பரவால்ல. நான் தோத்து போனாலும் பரவால்ல. என்னால முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்டார்டஸ்ட் அந்த ஹெட்செட்ட தூக்கி எடுக்குறா. அப்ப ஹீரோ வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஹெட்செட்ட மொத்தமா ப்ரோக் பண்ணிடுறா. நான் 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 அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹாரு அந்த இடத்துலருந்து மொத்தமா எனர்ஜிய கேதர் பண்ணி, வேகமா பறக்க ஆரம்பிச்சுட்டா வானத்துக்கு. அந்த இடத்துல இருக்க எல்லாமே தெறிச்சிருச்சு. "நான் ஒரு ஆளாச்சும் காப்பாத்துவேன். என் உயிர் இருக்கிற அளவு எல்லாத்தையும் காப்பாத்துவேன்." அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் நேரா அந்த பிளேன நோக்கி போயிட்டுருக்கா. அந்த பிளேன் கிராஷ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஆமா. சும்மா இப்படியே நின்டுகிட்டு, அந்த மக்கள சாவறத என்னால பார்க்க முடியாது. என் லைஃப் இருக்கோ இல்லையோ, நான் அது மொத்தமா கில்ட்டியா மாறிருவேன். என் மொத்த வாழ்லையும் வந்து ஏன்டா காப்பாத்தலன்னு நான் கில்ட்டி ஆயிருவேன். அதனால நான் கண்டிப்பா போய் ஸ்டார்டஸ்ட் போயிட்டுருக்கும்போது தான், அந்த ஸ்டார்டஸ்ட் யோசிச்சு பார்க்குறான். "உன்னால முடியும் ஸ்டார்டஸ்ட்ன்னு" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா, "நீ மட்டும் தான் அத பண்ண முடியும். நீ மட்டும் தான் எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்ண முடியும்ன்னு" நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு போய் இந்த பிளேன புடிச்சு தள்ளுறான். என்னால முடியும். நான் வந்து" அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா, "இல்ல, நான் தான் எல்லா மக்களையும் சாவடிக்க போறேனா, இது எல்லாம் ஏன் தப்பு தான்." அப்ப அங்க கடைசியா ஒருத்தர் இருப்பார்ல அந்த கிம்மு, அவர்தான். "நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸா இருந்தா எல்லாத்தையும் காப்பாத்தியிருப்பேன். என் ஒய்ஃப், அன்புள்ள ஒய்ஃபு, என்னோட கிட்ஸு, அப்பா, அம்மா, அ நான் இந்த இடத்த விட்டு போறேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்." அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா வெளிய வந்து அட்டெண்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அ என்ன பிளேன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுற மாரி இருக்கே." அ அப்பன்னு அவ அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கீழ இருக்கிற அதாவது இந்த ஏர்போர்ட் கீழ இருப்பாங்களே, "ஆமா அந்த பிளேன் வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க. ஆமா அது கிராஷ் ஆக போதாம். அங்க என்ன நடக்குது?" அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியல இது எப்படி ஆச்சுன்னு. ஆனா கரெக்ட்டா வந்து ஸ்லோ ஆயிருச்சு. இதனால நாங்க வந்து ஈஸியா வந்து தரையிறக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற பைலட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "பேசஞ்சர்ஸ் யாரும் வந்து உங்க சீட் பெல்ட்ட வந்து கழட்டி வச்சுறாதீங்க. எல்லாம் நல்லா புடிச்சு வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பிளேன் வேகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டஸ்ட் அத புடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட மொத்த நரம்பு பொட்டைக்கிற அளவு இருக்கு. "என்னால முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம்." அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு காமிக்கிறாங்க. அதாவது உள்ள ஒரு கிம் இருப்பார்ல. "நீங்க ஆல் ரைட்டா இருக்கீங்களா?" அப்படின்னு அங்க இருக்க அட்டெண்டர் கேட்கறாங்க. "அ நான் சாகலையா?" அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் மொத்தமா வந்துட்டோமா? ஏன் நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த அட்டெண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிம்ம வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கிம் வந்து வெளிய பார்க்குறாங்க. "அ என்னாச்சு? நம்ம வந்துட்டோமா? தப்பிச்சிட்டோமா?" அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்க ஹாரு வந்து மொத்த எனர்ஜி இழந்து முட்டி போட்டு மயக்க ஸ்டேஜ்ல இருந்திருப்பா. "ஆ, ஆ, என்னாச்சு? கிம்?" அப்படின்னு அட்டெண்டர் கேட்கும்போது,
அந்த பர்சன் தான் அந்த பர்சன் தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் காப்பாற்றினது. அவங்க தான் ஒரு நிஜ ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு வழியா எல்லாத்தையும் நான் காப்பாற்றிட்டேன், ஈகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சூடான நியூஸ் பேப்பர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை ஷாக் ஆகிட்டாங்க. ஜப்பான் ரொம்ப தகுச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சைனா வந்து இந்த ஹீரோவை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து இதை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஷாக்கான அந்த ஹீரோ யார் இந்த ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நியூஸில் இருக்குது. இந்த சைட் பார்த்தா ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் பார்த்துருக்கு இன்ஜின் கிரியேட்டர். இன்றைக்கி காலைல 9 மணிக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, நேற்று என்ன நடந்துச்சுன்னா, ஏர் ரேங்க் வில்லன் ஈகோயிஸ்ட் வந்து ஹைஜாக் பண்ணி அந்த பிளேனை கிராஷ் பண்ணான். அப்போ அந்த டைமில் மிராக்கலஸாக எல்லா பேசஞ்சரும் வந்து சேஃப் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த ஒரு நபர். அதுதான் நம்ம ஸ்டார்டஸ்ட், நம்ம ஹீரோ ஸ்டார்டஸ்ட். எல்லோரும் அதுக்கு ப்ரௌட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நியூஸில். இந்த சைட் பார்த்தா அந்த நியூஸ் சேனலை ஆஃப் பண்ணுறாங்க நம்ம ஹாரு. எபிலிட்டி இருந்தனால அந்த இன்சிடெண்ட்டு எவ்வளோ தான் இம்பாசிபிளாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சது அந்த பிளெயினை வந்து ஸ்லோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹாரு நினச்சிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஹாரு பெருமூச்சு இழுத்து அப்புறம் அங்கிட்டு ஃபோன் ரிங் ஆகுது. யார் அப்படின்னு நம்ம ஹாரு கேட்கும்போது ஹனி அப்படின்னு ஒரு சவுண்டு. யாராக இருக்குன்னு பார்த்தா, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம், அசோசியேஷன் பிரசிடெண்ட்டை நான் கேட்டேன், நம்மளுக்கு கொஞ்சம் நாள் ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக. அதனால் அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க. அதனால ரெடியாக இருந்துக்கோ, நம்ம கடலுக்கு போகிறோம், உன் மனசெல்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹாருக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெக்கேஷனா அப்படி. சரி ஓகே, நான் நாளைக்கே கிளம்ப. அவன் சொல்ல மறந்துட்டேன், நான் அந்த கிம்மை இன்வைட் பண்ணுறேன், அதாவது அந்த ஷேடோ வாக்கரையும் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஐசி விண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹாரு வெளியே வந்து பார்த்துட்டு சோகமாக இருக்கா. உன்னால் செய்ய முடியும், ஏன்னா நீ அதுக்கு தான் பிறந்திருக்க ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். அதை பற்றி நம்ம ஹார் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த யாருமே என் மேலே நம்பிக்கை வைக்கல, ஏன் நானே என் மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனால் அந்த ஒரு பர்சன் என் மேலே ஏன் இப்படி நம்பிக்கை வச்சுருக்கான், அது போல் வெறும் வில்லன் தானே அப்படின்னு நம்ம ஹார் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வெயிட் பண்ணு. அப்போ ஹார் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம், அவன் என்கிட்ட சொன்ன அந்த பிளெயினை வந்து காப்பாற்றணும்னு, அப்போ நான் அதை காப்பாற்றாம விட்டுருந்தா அந்த பிளேன் கிராஷாக இருக்கும். அவன் வெறும் ஒரு காமன் எனிமி தானே. அப்போ அவன் சொல்லியிருப்பான், நீ வந்து ஃபுல்லாக நம்பிக்கை என் மேலே தான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு வந்து மோட்டிவ் பண்ணியிருப்பான் அந்த ஈகோயிஸ்ட். யார் இந்த ஈகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹார் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து எக்கச்சக்கமான கேள்வி எனக்கு வருது. ஆனால் கண்டிப்பாக அவன் யார் நான் கண்டுபிடிக்கிறேன், அவனோட இன்டென்ஷன் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அவனோட பாஸ்ட் ஆக்ஷனை வச்சு அவன் என்ன பண்ணுறான் நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது ஹாருக்கு வந்து அப்போ ஃபோன் வருதா, அந்த ஃபோனை வந்து பார்த்தா ஹீரோ அசோசியேஷன் வந்து கால் வருது. ஹலோ யார் பேசுகிறீங்க? ஓ அப்படியா, சரி சரி. என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுமா? ஓ ஆமாம், ஓகே. திரும்பி மெஷர்மெண்ட் எடுக்கணுமா, அதாவது பவருக்கு வந்து திரும்பி எடுக்கணுமான்னு ஆரும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தா யோ 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக அந்த நாள் வந்துருச்சு, ஏ அப்படின்னு வந்து சியோ வந்து சந்தோஷமாக இருக்கா. சியோ இப்படியே நீ வந்து டியூப் வச்சு அங்கே இது பண்ணிக்கிட்டு இருந்தானா நம்மளுக்கு லேட் ஆயிரும், வா சீக்கிரம் பழகலாம். இந்த வந்துட்டேண்ணா, ஏ ஜாலி 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 அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கா. எப்போ ரொம்ப வேலை, எப்போ பார்த்தா நீ இப்படியே இருக்கா, சீரியஸாக இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது ஜாலியாக இருக்க விடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சியோ வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த உலகத்துக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஒரு ரெஸ்ட்டே எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதில் அதை ஏன் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான டிராஃபிக் ஜாமில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ குரூப்ஸ். என்னது இது, ஏன் இப்படி நடக்குதுன்னு வந்து சியோ கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா எல்லோரும் வெந்து போய் கிடக்குறாங்க. ஏசி எது வேலையா, ஓட்டக்கரையா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது, அந்த ஏசி கண்டிஷன் வந்து உடஞ்சி போயிடுச்சு. நான் என்ன கண்டேன் ஏர் இந்த மாதிரி போகும்போது நடக்கும்னு. ஏன்னா அப்போ நம்ம டெலிபோர்ட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சியோ கேட்கும்போது அதுக்கு நம்ம நான் செத்தே போயிடுவேன், இவ்வளோ பெரிய பொருளை வச்சு நான் டெலிபோர்ட் பண்ணால் அவ்வளோதான், அது உனக்கு ரொம்ப சூடாக இருக்குன்னா உன் சட்டையை வேணால் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே அதான் பண்ணியிருக்கேன், என்னால் முடியலை அப்படின்னு வந்து சியோ வந்து சட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஏன் பேசாமல் ட்ரெயின்லேயே போயிருக்கலாம்ல அப்படின்னு சியோ கத்திக்கிட்டு இருக்கும்போது, எல்லாம் அந்த லக்கேஜ்னால தான் சியோ, இல்லைன்னா நம்ம ட்ரெயின்லேயே போயிருக்கலாம். அப்படி என்ன அந்த லக்கேஜில் வச்சுருக்க நம்ம சியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் கன்று. சியோக்கு கோவம், பார்த்தியா நம்மளுக்கு எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து சொன்னோன்னு. அட பாவி, இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் வந்து நம்ம சியோ வந்து அவங்கள கிம்மை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். சரி சாரி சியோ, அந்த கண்ணை வந்து உள்ளே வச்சு நம்ம இதை பற்றி பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சைட் பார்த்தா ஒரு வழியாக அவங்க பீச்சுக்கு வந்துட்டாங்க. கடல் கடல் ஜாலி, ஏ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சியா குதிச்சு போயிட்டுருக்கா. பார்த்தியா அவள் குழந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம் அவள் குழந்த தானே, இதை பார்த்தா சந்தோஷமாக தான் இருப்பாள். அப்போ லீ வந்து ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. இந்தாங்க இந்த கேனை குடிங்க, உங்களுக்கு ஒன்று எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ லீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குறுன்னு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம லீயை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ லீ வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா லீக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அப்போ வந்து லீ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்பயுமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் கிம் அப்படின்னு சொல்லணும்னா, கிரேட்ஃபுல்லாவா எனக்கா? ஆமாம் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. அதை நான் வந்து உங்களுக்கு கைண்ட்லியாக அதை நான் பதில் செலுத்த வேணாமா அப்படின்னு சொல்கிறேன். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என் மேலே கிரேட்ஃபுல்லாக இருக்காளா? ஆமாம் ஹவுஸ் ஒர்க் பண்ணுறா, இவன் குக்கிங் நல்லா இருக்கு. ஆமாம் நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா? இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன இவ்வளோ ப்ளஸ் ஆகுறா? அது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் அட்மாஸ்பியர் இந்த மாதிரி இருக்குது? ஒரு வேளை இந்த மாங்கால வருமே டெத் ஃப்ளாக் இவ்வளோ நல்லா பேசுகிறாளா? அப்போ என்னை பிட்ரேட் பண்ணிடுவாளா? ஐயோ அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இது நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு கிம்முக்கு அப்படின்னு வந்து லீ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸில் காமிக்கிறாங்க. மெஷர்மெண்ட் எப்பயுமே தப்பாக இருக்காது டேட்டாவில் பார்த்த அளவு. அப்போ இவங்க எப்படி அந்த பிளெயினை வந்து ஸ்டாப் பண்ணாங்க? ஒரு வேளை மெஷர்மெண்ட் தப்பாக எடுத்துட்டோமோ? ஒரு வேளை அவங்க ட்ரூ பொட்டன்ஷியல் இப்போ தான் வந்திருக்குமோ அப்படின்னு அங்கே இருக்க அந்த எக்ஸாமினர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்டார் டெஸ்ட் அந்த பஞ்சிங் இதுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஓகே இந்த இதை ஸ்டார் டெஸ்ட் வந்து ராங்காக போக வாய்ப்பு இல்லை. ஸ்டார் டஸ்ட் உன்னோட ஃபுல் பவரை காமி அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஸ்டார் டஸ்ட் மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி அந்த கேதர் இன்னும் அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிற இடமே எர்த்துக்குக்கி ஆகிட்டுருக்கு. என்ன ஆகுது இங்கேன்னு அப்படின்னு அங்கே எக்ஸாமினர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து அவன் மொத்த பஞ்சு அந்த இடத்துல குத்துறோன்னே அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, அதாவது அந்த மிஷினு மொத்தம் பிரேக்கை பறந்து போய் இந்த செவுத்துல மோதுது. இது வாய்ப்பே இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு எல்லா எக்ஸாமினரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போ தான் ஹாரு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு. அதோடு இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் இங்கே லீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு டவுட் வரும். ஏவை இப்படி இருக்கா? ஒருவேளை நான் காமிக் புக்கில் வரும்போது என்னை பெட்ரோல் பண்ண போகிறானா? அப்போ நான் சாவ போகிறேனா? அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்போ அந்த பீச்சை காமிக்கிறாங்க. அங்கே சியை வந்து அந்த ரப்பர் டியூப்பில் போட்டுக்கிட்டு என்ன நல்லா இருக்குன்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் லீ ப்ளஷ் ஆகிறத பார்க்குறானா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் ஓ மேலே தான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேன் லீ, ஏன்னா வந்து பிட்ரீல் ஆகக்கூடாதுன்னு அந்த பயத்தில் வந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம சியை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? என்னை விட்டு நீங்கள் என்ன 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னை அங்கிட்ட அமுச்சு விட்டுட்டு எவ்வளோ அழகான கப்பல் அப்படின்னு நம்ம சியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்படி இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு சொன்னோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் லீ வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகுறான். அப்போ நம்ம இங்கே என்ன ஃபேமிலி ட்ரிப் தானே வந்திருக்கோம், அப்போ என் கூட வந்து விளாட வேணாமா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கத்தி கூப்பிட்றான். உன் கூட விளாடணுமா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ வரான். அப்படின்னு நம்ம சிஓ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதாவது கிம் என்ன பண்ணுறான், டக்குன்னு சிஓவை தூக்கிட்டு எதுக்கு தூக்குற அண்ணா என்னையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ தானேப்பா விளாடணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சிஓவில் அப்படியே அங்கிட்டு தள்ளி விட்டான். அப்படின்னு அவன் போய் தண்ணியில் விழுகிறான். அப்பா அப்படின்னு வந்து சிஓ திரும்பி அந்த தண்ணியிலேருந்து வெளியே வராளா. அங்கே இருக்க கீழே அந்த கடல் செடி இருக்கும்ல, ஹீரோ மேலே தூக்கி எறிகிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இப்படி தூக்கி போட்டு உடல பாரு என் மூக்குக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னு வந்து சிஓ சொல்லிக்கிட்டு இருக்கான். அமைதியாரு நம்ம ட்ரிப் வந்திருக்கா கடுப்பாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தா அடுத்த ஒரு நீ ரொம்ப அணையாக இருக்கேண்ணா, நீ ரொம்ப இதாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவம் வருது. ஆமாம் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ கோவம் வருது. ஓகே சரி நாட் பேட். இப்போ நம்ம வந்து மொத்தம் அவனை டார்ச்சர் பண்ணிடுவோம்னு சொல்லி அங்கே இறங்கி அந்த கடல் தண்ணி இருக்கல மொத்தமாக சிஎல் மேலே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. என் வாய்க்குள்ள உப்பு தண்ணி போகுதுடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்தா ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதாவது ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு ஹோட்டல் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கார், அதாவது மிலிட்ரி கார் மாதிரி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பாம் அங்கே தானே வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஆமாம் அந்த புசன், மேரட்டை ராயல், ஹைபர்ஷன், ஹிட்லர் கேங், அம்பாஸ்டர், ஹட்லர் ஹோட்டல் அந்த இடத்துல தான் நம்ம பாம் வைக்க போகிறோம் சார். எவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே அப்போ வந்து இந்த தடவை எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது.
இப்போ நம்ம பெருசாக கிராண்டாக பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வருவோம்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஹோட்டல், அதாவது மேரியட்டோ, ராயல், ஹைப்பர், ரியன், ஹிட்லர், கிராண்ட், அம்பாஸ்டர், ஆட்டர், ஹோட்டல், அதோட ஹோட்டலை காமிக்கிறாங்க. வெல்கம் சார், உங்கள் ரிசர்வேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? பார்த்தா நம்ம ஹீரோட கேங் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அங்கே சிஓவோட பேரில் வந்து எழுதியிருக்கோம். ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களோட ரூம் நம்பர் வந்து 2708 இந்தாங்கன்னு சொன்னேன். என்ன ஒரு ரூம் தான் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிஓ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதுவா காசை சேமிக்கிறோம்லடா, அதான் நான் ஒன்று மட்டும் இது பண்ணு அப்படின்னு வந்து சிஓ மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கான். சரி என்ன பண்ண, லிஃப்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. சிஓ அப்போ அங்கே ஒரு பெட்டு தானே இருக்குது, நம்மளுக்கு எப்படி 10ன்னு கேட்கும்போது, அண்ணா ஆமாம் அங்கே வந்து பெரிய கிங் சைஸு பெட் இருக்குது, அதனால் அது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு லீ வந்து என்ன எல்லாரும் ஒன்றா படுத்து கூப்பிட்றோமா அப்படி லீ வந்து கனவுல போயிட்டுருக்கா. 3 பேருக்கும் அந்த பெட்டு பத்துமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பெட்டை பார்க்குறாங்க. எதுவும் தப்பாக நடக்காது, கரெக்டு தானே அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ரீடர்ஸுக்கு, அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்களாம் என்ன நினச்சிங்க, நீங்கள் நினச்சலாம் எதுவும் நடக்காது லோல் அப்படின்னு வந்து டேரக்டர் எழுதியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா 3 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சியா அப்படின்னு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கொரட்டை சொல்ல எனக்கு என்ன தூக்கம் வரும், நான் தூங்க ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி FBI ஓப்பன் அப் அப்படின்னு மீம் வரும்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோ யாராவது தூக்கத்தில் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிகினஸ் பவர் வச்சு 2 பேர் டப்புன்னு அடிச்சு விட்டான். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல அன்கான்சியஸில் வருகிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஹீரோ வெளியே பார்க்கலாம், எதுக்குடா ஹைஜாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டெலிபோர்ட் வந்துருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஹீரோ வந்து சீக்கிரமா எல்லாத்தையும் வந்து ஹைஜாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா, இவங்க இருக்காங்களே, நானே நிம்மதியாக இருக்கணும் வந்தால் இவங்க விட மாட்டாங்க போல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷேடோ வாக்கர் இங்கே இருப்பானே, ஆமாம் எப்பவுமே இருட்டலன்னா அந்த ஷேடோ வாக்கர் தானே இப்போ அவன் என்ன வேலை பார்க்காம என்ன பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோனை பார்க்குறான், அந்த நியூஸில் என்ன இருக்குன்னு. ஷாக்கிங், ஏ ரேங்க் ஹீரோ வில்லன் ஷேடோ வாக்கர் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அந்த வெஸ்டர்ன் சைடு. அட பாவி, இது அங்கிட்டு கிடந்தானா அப்போ இங்கே யாரா காப்பாற்ற வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னண்ணா டெரரிஸ்ட்டுமா அப்படின்னு. ஆமாம், இப்போல்லாம் எங்களுக்கு சர்ப்ரைஸே இல்லை இந்த மாதிரி நடக்கிறது. ஏன்னா நம்ம ஹீரோ காமிக்கு தான் பார்த்துட்டு டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்ல, அந்த மாதிரி தான். சரி நான் போய் பார்க்கிங் லாட் பார்த்துட்டு வரேன், நீ அதுக்குள்ளே வந்து லீயை எழுப்பி விடு, அப்படி இந்த ரூமில் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறான். சரி உங்கள் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். இந்த சைடு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி அந்த கார்கிட்ட வந்துட்டான். அவன் இந்த கன்னெல்லாம் வச்சுருப்பான்ல, அந்த சைடு வந்துட்டான். வெளியே அப்போ பார்க்குறான் என்ன நிலவரம்னு பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து அந்த காரில் வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க ஷூட் பண்ணுறதுக்கு. ஓகே, மொத்தம் இத்தனை பேர் இருக்காங்களா, நல்ல வேலை என்கிட்ட ஒரு ஸ்பேர் மாஸ்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் எடுக்கிறான். ஏன்னா வந்து இந்த ட்ரிப்பு வந்து அவனுக்கு கெட்டு போகக்கூடாது, இங்கேயே எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு நம்ம போவோம் புது ஐடென்டிட்டியில் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ திரும்பி நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வரானா, 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஓகே இந்தாங்க இதை 2 பேர் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது, இது என்னன்னு பார்த்தா இதான் வந்து ஹெட்ஃபோனு, நீங்கள் இங்கேயே இருங்க அந்த சோல்ஜர்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் தான் நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு வந்து சிஓ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா எல்லா சேரையும் போட்டு அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் தான் அந்த வில்லன். எல்லாத்தையும் முடிச்சாச்சா, அப்போ தான் அவன் பேர் காமிக்கிறாங்க. அவன் பேர் தான் மங்கி ஸ்பேனர், ஏ ரேங்க் வில்லன். எஸ் சார், எல்லாம் முடிஞ்சுது சார். ஓகே நல்லது. அப்புறம் அவன் சொல்லும்போது, ஹீரோ அசோசியேஷன் கவர்மெண்ட்டும் இன்னும் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நம்ம மொத்தம் 100 ஹாஸ்டேஜை வந்து கைப்பற்றி வச்சுருக்கோம். அவங்க மட்டும் உள்ளே வந்தால் ஒரு ஆளை போட்டு தள்ளிடுங்க, ஓகேவா? எஸ் சார், போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது அந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், 1002 அப்படின்னு அவன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த மொட்டை இருக்கான்ல, அதான் அந்த ஏ ரேங்க் வில்லன், அவனும் பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஈகோஸ்ட்டு. அப்போ நம்ம ஈகோஸ்ட் வரான். ஓ இங்கே முடிஞ்சிருச்சா, நல்ல வேலை. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்னும் போர் அடிக்கும்னு நினச்சா அப்போ நம்ம ஹீரோ கிளாப் தட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் டெலிகனஸ் பவர் வச்சு அந்த கன்னெல்லாம் மேலே ஃப்ளோட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா கன்னும் மேலே பறந்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க டெரரிஸ்ட்லாம் ஷாக்கு. எனக்கு எல்லாமே அவங்கள நோக்கி எதிராக நோக்கி அப்படியே புல்லட் ரெடியாக இருக்கும். ஒரு அட்டாக் பண்ணால் அவங்க எல்லாம் இறந்துடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டான். அங்கே இருக்கிற எல்லா டெரரிஸ்ட்டும், அதான் யார் கையில் கன்று இருந்தது எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த புல்லட் சவுண்ட், ஏன் கத்தாதீங்க, எனக்கு பதறமாக இருக்குது. இத்தனை மாதம் நான் சேர்த்து வச்சேன் டெலிகைனஸ் பவர் இப்படி போயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து
அப்போ அந்த சேர்லேருந்து அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ அடிக்க வரான். பட் நம்ம ஹீரோ அசால்ட்டாக டெலிபோர்ட் ஆகி அந்த சேர்லேயே போய் உட்காந்துட்டான் கெத்தா. ஆரா ஃபமிங்கா பண்ணுற அப்படின்னு தான் இருக்குது. இந்த சைடு என்னடா பெத்தட்டிக்காக இருக்கேடா, இப்படி ஒருத்தன் தான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்பி என்ன பண்ணுறானா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவன் கையில் எடுத்து கன் எடுத்து யோசிக்காம நம்ம ஹீரோட வயிற்றுக்கு அடியில் ஷூட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணுறான். ஐயோ சுட்டுட்டானேன்னு. அதோடு இந்த சாப்டர் முடியுது. அப்போ இவ்வளோதான் உன்னால் முடியுமா? ஒரே ஒரு புல்லட்டு தான், இதுதான் உன்னால் முடிஞ்சிச்சா மங்கி ஸ்பேனர் அப்போ நம்ம ஹீரோ சொல்லோன்னு அந்த வில்லனுக்கு ஹல்லு விடுது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. இது ரொம்ப கஷ்டமாச்சு, என் பவர் வேற போயிருச்சு, என்னால் இந்த இடத்த விட்டு கூட மூவ் ஆக முடியல, அவனா போனால் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, இதை ஏதாச்சும் பண்ணு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா, இந்த சைடு அந்த வில்லனுக்கு ரொம்ப பயம் வந்துக்கிட்டு இருக்கு. என் இன்ஸ்டின்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்த விட்டு ஓடணும்னு சொல்லுது. டேமிட், நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த ஷேடோ வாக்கர் அவன்கிட்ட தப்பிச்சிங்கிட்டு வந்து இந்த இடத்த கைப்பற்றலாம் பார்த்தா இப்போ இங்கே இவனை பார்த்தா அப்போ இவன் தான் அந்த ஈகோஸ்ட்டு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த மொட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஒருவேளை அவன் ஈகோஸ்டாக இருந்தால் வில்லன்ஸை தானே டார்கெட் பண்ணுவான். அப்போ அவன் இங்கே வந்திருக்கானா, அப்போ அவன் என்ன டார்கெட் பண்ண போகிறானா அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்க, சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ ஓடுறதுக்கு அப்படின்னு நான் நம்ம ஈகோஸ்ட்டு சொல்லும்போது, இது என்ன விளையாட்டு, நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்க? விளையாட்டா? நான் உனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கேன், நீ அது விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா நான் இப்போ என் வெக்கேஷனில் இருக்கேன், அது கெட்டு போவேன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இதுக்கு மேலே ரொம்ப அணைங் பண்ணிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோ, அப்போ நீ கண்டிப்பாக செத்து போயிடுவ. அப்போ நம்ம ஹீரோ லிட்ரலி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, டேய் எதை பற்றி நினைக்காதடா, ஓடி போயிடுறா, என்னால் முடியலடா. அப்போ நம்ம ஹீரோ வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போயும் கண்ணு சொருகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த வில்லன் வந்து இதான் என் சான்ஸு, இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பி போயிடணும்னு சொல்லி அங்கே இருக்க அந்த மொட்டை என்ன பண்ணுறான்னா வேகமாக இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கான். நான் மங்கி ஸ்பேனர் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த கொரியா அதாவது சவுத் கொரியாவில் இருக்கிற கிங்கு கண்டிப்பாக உன்னை டிஃபைட் பண்ணுவேன், அதுக்குள்ளே நான் இந்த இடத்துல சாகக்கூடாதுன்னு அந்த மொட்டை வேகமாக போயிட்டுருக்கானா அவன் போகிறதுக்குள்ளே அந்த கண்ணாடியை உடச்சிட்டு, அதாவது அந்த டோர்கிட்ட போனோன்னு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு ஒரு ஹேண்ட் வருது, பார்த்தா தான் நம்ம ஸ்டார்டஸ்ட்டு ஒரே அட்டாக்கு அவன் மொத்தமாக அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நீ தீந்தடா அப்படின்னு அவன் சொல்லி வந்துட்டான். எல்லாரும் உங்கள் வெப்பனை கீழே போடுங்க, சரௌண்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டர் சொல்லும்போது மங்கி கேங்கு அப்படி மங்கி கேங்கு தானே அது அப்படின்னு பார்த்தா எல்லோரும் இறந்து கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொன்று ஒரு பனி அப்படியே ஸ்னோவாக பறந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஃபூட் வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவங்க தான் அந்த ஐசி ஏ ரேங்க் ஹீரோ. எல்லோரும் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்காங்க போலயே. கொஞ்ச நேரம் கொலாப்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபேக் ஆர்டிக்கலை போட்டு டெரரிஸ்ட் அட்டாக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு பின்னாடி ஷேடோ வாக்கர் வரான். ஷேடோ வாக்கர் ஆனால் அவன் யாருப்பா அப்படின்னு நம்ம ஷேடோ வாக்கர் கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா இங்கே வந்தீங்க, காமிக்கில் கூட நீங்கள் இங்கே வரமாட்டீங்களேடா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ் கேட்குறான், யார் நீ, உனக்கு இந்த டெரரிஸ்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, கிம்மு உன்னோட ஃபோக்கஸை லூஸ் பண்ணிடுறாரா இல்லை நீ செத்துருவாடா. லக்கிலி நல்ல வேலை நான் ஈகஸ்ட் மாஸ்க்கை போட்டு வரல, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்தோன்னே சுட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் என்னோடய ஸ்டாமினாவை நான் எப்படியாச்சும் கேதர் பண்ணி ஒரு கேதர் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சமாச்சு எனர்ஜி இருக்கும், அதை வச்சு 2 தடவை என்னால் டெலிபோர்ட் பண்ண முடியும், அதே போதும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் ஏன்ட்டியா கேட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இந்த சைடு லியோவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு சீக்ரெட் ஆப்ரேட்டிங் எஸ் ரேங்க் ஹீரோ, என் ஐடென்டிட்டியை வந்து இந்த கொரியாவில் மறைச்சி வச்சு வந்திருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ அந்த அடிப்பட்ட இடத்த பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். 3 ஹீரோஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அந்த மாதிரி ஒரு டேட்டாவும் கிடையாது, எஸ் ரேங்க் ஹீரோவே கிடையாது, எந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கும்போது ஸ்டார்டஸ்ட் கேட்டுகிட்டு இருக்காங்க. உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏ ரேங்க் ஹீரோ ஸ்டார்டஸ்ட், நீ எதுக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க, சீக்ரெட்னா அது எப்படா வெளியே இருக்குன்னு கேட்டுட்ருக்கான். அப்புறம் ஏ ரேங்க் ஹீரோ ஐசி ஏ ரேங்க் ஷேடோ வாக்கர் அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தானே இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஹீரோஸு, உங்களுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன்டா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒட்டம்பெல்லாம் வெறுத்துக்கிட்டு இருக்கான், அவன் எப்போ வேணால் விழுக போகிறான், அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஷியோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
கிங் எப்படியாச்சும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ, உங்கள் சீனியரை பார்த்தா நீங்கள் வந்து கிரீட் பண்ண மாட்டீங்களா? இப்படி தான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணுவீங்களா? வாண்டுங்களா? அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது எல்லாத்துக்கும் சுருன்னு ஏறுது. யாரா இருப்பா இவன்? இவன் ஃபேஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி பார்த்தா ஒன்றுமே தோண மாட்டுது. யாரா இருப்பா இவன்? அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸை பார்த்தா நீங்கள் என்ன நான் நான் பேசுகிறது நம்ப மாட்டீங்க போல. என்ன பண்ணுறது? அப்போ நான் பர்சனலாக வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போல. சரி நான் சொல்கிறத மொத்தமாக கேளுங்க. சரி நான் சொல்கிறத கேளுங்க. நான் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேருக்கு என்ன பண்ணணும்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்போ அங்கே ஒரு ஒரு குட்டி பையன் சட்டையில் வந்து மேங்கோ இருக்கா. ஆமாம், அதுவும் ஸ்லைஸ் பண்ண மேங்கோவா. ஏன் பேர் தான் ஆப்பிள் மேங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறான், அவ்வளோ ஒரு பேரா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு பேர் வைக்க தெரியுதா அவனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம் ஆமாம், அவன் சொல்கிறாங்க ஒரு ஆப்பிள் மேங்கோன்னு. ஓ அந்த மாதிரி யாரும் கிடையாதா அப்படின்னு ஐசிஐசி சொல்கிறாங்க. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நிக் நேமில் யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவா வாண்டு. உனக்கு தெரியுமா அந்த அசோசியேஷன் பிரசிடெண்ட்டை கூட எனக்கு தெரியும். அவனோட ரியல் நேம் என்னன்னா பார்க் மான்சு. ஆனால் அவன் என்ன பேர் வச்சிருக்கான், பார்க் ஜுன் ஹூன்னு வச்சிருக்கான். கரெக்ட் தானே? அவன் வந்து அதை மாற்றிட்டான். இன்னும் நீங்கள் என்ன ஓல்டு ஃபேஷனாக இருக்கீங்க செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. இதை எப்படி கரெக்டாக சொல்கிறான். ஆமாம் ஆமாம், ஒரிஜினல் சீரீஸை படித்தனால ஏதோ நான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த அசோசியேஷன் பிரசிடெண்ட் வந்து எனக்கு இவனை பற்றி தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம ஐசிஐசி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சேவியர் இருப்பாங்களா, அதாவது மக்களை சேவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹீரோ நாங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களால் முடியல. நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாமா? அந்த மாஸ்க்டு மேன் தான் பேட் கைஸ் எல்லாத்தையும் அழிச்சு எங்களை காப்பாற்றினான். அதனால என்ன ஆச்சு? அவனுக்கு சும்மா விட்டா என்னவா? என்னத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்திட்டு இருக்காங்களா? ஓ அதுவா? சரி கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க. அப்படி தான் மிஸ்டர், நல்ல ஒர்க்கு, எனக்கு நல்லா அசிஸ்டன்ட் பண்ணுறீங்க. டக்குன்னு நீங்கள் இப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருங்க, நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் வரலன்னா எங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அது போக நீங்கள் அவங்க ஐடென்டி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? காத்துலயே எல்லா கன்னையும் வந்து பறக்க வச்சு அவங்களே ஷூட் பண்ணான். அத பார்க்க அந்த ஈகோயிஸ்ட் இருக்கான்ல, அந்த டிவில பார்த்தோமே அந்த மாரி இருந்துச்சுன்னு சொன்னோனே எல்லாத்துக்கும். அப்ப அந்த சிவிலியன் எப்படி நான் கரெக்ட்டா சொன்னேனா? "ஆ நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நான் இருக்கேன்." அப்படிலாம் அந்த சிவிலியன் சொல்லிட்டு இருக்காங்க. "போதும்டா போதும். இதுக்கு மேல ஏதாவது சொன்னேன்னா அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அது இப்ப எதுவும் மேட்டர் இல்ல. எங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை இவன் ஈகோயிஸ்ட்டா இருப்பான். முக்கியமா ஸ்டார்டஸ்ட்டுக்கு சந்தேகம். ஐய்யய்யோ! ஏன் ஒரு இப்ப தானயா பாராட்டு. அதுக்குள்ள ஏன் இப்படி கோத்து விடுற? இப்ப தான் டிடெக்டிவ் வேல பார்ப்பேன். ஸோ அப்பன்னா அவன் அ இப்ப தான்டா எங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. அப்புறம் அந்த ஐசிஐசி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ரெக்கவர் பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன கண்டுபிடிச்சு அவன் ஐடென்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவான்னு சொல்லி ஐசிஐசியோட பவர் யூஸ் பண்றாங்க. இங்க ஸ்டார்டஸ்ட்டும் ரெட்டியா வந்து ஃபாஸ்ட்டா போறதுக்காக சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஐசிஐசி என்ன பண்ணான்னா, அவளோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கால ஃப்ரோஸ் பண்ணி வச்சுட்டான். ஆஹா! இன்னும் 3 செகண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பின்னாடி வந்து அந்த ஷேடோ வாக்கர் பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோவோட புடிக்க வந்துகிட்டு இருக்கான். 2 இன்னும் 1 செகண்ட் தான். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் இன்னும் 1 செகண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டார்டஸ்ட் வேகமா வந்துகிட்டு இருக்கா லான்ச் பண்ணி. உன்னைய பிடிப்பேன் அப்படின்னு மாஸ்க்க தொட வந்துகிட்டு இருக்கா. டக்குன்னு கிளம்பு, 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 கிளம்பு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து துடிச்சிட்டு இருந்திருப்பான். இன்னும் 2 செகண்ட் தான் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்பதான் ஸ்டார்டஸ்ட் அங்கேருந்து வேகமா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நம்ம ஹீரோட மாஸ்க்க புடுங்குறதுக்கு வந்துகிட்டு இருப்பா. ஐயோ! கிளம்பிரு டெலிபோர்ட் ஆகுன்னு சொன்னோனே, கரெக்ட்டா 1 இன்ச் கேப்ல நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருப்பான். டக்குனு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அங்க இருக்க லீயும், ஷியும் வந்து புடிச்சு அவைங்க மூஞ்சிய மறைச்சு வச்சு கொண்டு வந்திருப்பாய்ங்க. ஓகே, இன்னும் ஒரு தடவ டெலிபோர்ட் இருக்கு. அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கா. டக்குனு வந்து ஐசிஐசி கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ திரும்பி டெலிபோர்ட் ஆயி அந்த கார் கிட்ட போயிட்டான். ஆ, ஆ, நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கான். எப்பா! ஏன்னா என்னையா பண்ண? எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சியோ எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணு. நம்ம இங்க வரவே இல்ல. எல்லாத்தையும் இது பண்ணிடு. அங்க இருக்க ஹோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன், சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் மாத்திரு. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ ரொம்ப முடியாம இருக்கான். அண்ணா என்னாச்சுண்ணா? அப்படின்னு வந்து ஷியோ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெவி பிளட் லாஸ் ஆயிருச்சு. ஆ பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போறேன் அப்படின்னு லீவ் சொல்லும்போது, இல்ல நம்மனால போ முடியாது. ஏன்னா இது புல்லட்ல. அதனால எனக்கு ஸ்டாமினாவும் இல்ல. என்னால டெலிபோர்ட்டும் பண்ண முடியாது. நம்ம
அங்கே போனோம்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். அதனால் நம்ம ஈகோயிஸ்ட் பேஸுக்கு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம லீனால எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே கிளம்புவோம்னு சொல்லி கிம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம லீ என்ன சொல்கிறாங்கன்னா, சியோ டக்குனு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு வச்சா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அவனுக்கு ஏதாச்சும் பண்ணு. அப்போ நம்ம லீ சொல்லி வேகமாக போயிட்டுருக்கா. ஓ ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம ஷியோனால ஒன்றும் யோசிக்க முடியல. சீக்கிரம் அப்போ நம்ம லீ வந்து கத்தும்போது ஓகே ஓகே இந்த பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஷியோ அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஷியோ வந்து நம்ம அங்கே போய் ஆகணும். அப்போ நம்ம லீ வந்து மொத்த ஸ்பீடோட போய்கிட்டு இருக்கா. அந்த கார் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா அங்கே ரெஸ்கியூ பண்ணி அங்கே மாட்டின சிவிலியன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஐசிஐசி சொல்கிறாங்க, சீரியஸாக என் வெக்கேஷன் இப்படி தான் போகணுமா? எந்த வில்லனும் வரக்கூடாதுன்னு பார்த்தா எவனாச்சும் ஒருத்தன் வந்துடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் அப்படி தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இனி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம ஷேடோ ஒர்க்கர் சொல்கிறான். ஏன்னா அவன் எதாவது தூக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. ஓ ஆமாம் நீ நல்ல வேலை தான் பார்த்தேன், நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் காற்று வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டாங்க. உனக்கும் இந்த மாதிரி தானே ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட் வேற பற்றி எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டஸ்ட் என்னாச்சுன்னு ஐசிஐசி கேட்கும்போது இந்த சைடு பார்த்தா ஒருத்தர் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நைட்டில் எனக்கு இப்படி வேலையை கொடுத்துட்டாங்களே, ஏதாச்சும் பபுள் கம் வந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே தூங்காமல் போகலாம். என்னது இதுன்னு அவர் பின்னாடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்கு. என்னது அப்படின்னு அவர் ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அது புயல் வேகத்தில் அந்த கார் போயிட்டுருக்கு. அவன் என்ன இன்ஜனை இவ்வளோ வேகமாக கார் ஓட்டுவான். அந்த கீழே ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கிட்டு வந்து 220 ஸ்பீடுக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு வந்துட்டான். அண்ணா அண்ணா அப்படின்னு வந்து அவள் அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு வந்து லீ போயிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனால மொத்தமும் இல்லை. ஷியோ வந்து அந்த இடத்துல வந்து சும்மா பேண்டேஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கா. இருந்தாலும் அவளால் முடியல. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிக்கிறான். அவள் மூமெண்ட்டை பார்த்தா ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அவள் ஸ்டார்டஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இன்னொன்று இடத்த காமிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா ஸ்டார்டஸ்ட்னு போட்டு எக்கச்சக்கமான வால்யூம்ஸ் புக்ஸ் இருக்குது. ஓ ஒரு வில்லன் என்ன இன்னொன்று வில்லனா அட போங்கடா. என்னடா ஸ்டார்டஸ்ட்டை இப்படி வந்து வில்லன் மேலே வில்லனா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படா முடியும்? அப்போ நம்ம ஹீரோ வந்து பித்து பிடிச்சி கிடக்குறான். ஏன்னா அவன் ஸ்டார்டஸ்ட் ஃபேனில். அப்போ தான் காமிக்கிறாங்க இதான் நம்ம கிம். இதான் அவனோட ஒரிஜினல் நேமு கிம் டியான். 19 வயசு ஆகுது. அவனோட பாஸ்டில் காமிக்கிறாங்க. இந்த காமிக் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன இது அப்படியே கிணத்தோட அடியிலலாம் போயிருச்சு. எப்படியோ இது முடிவை பார்த்தா போதும். நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து தூங்கியிருப்பான். அவன் கையில் தான் அந்த புக்கு விழுந்திருக்கும். அப்படின்னு ஹீரோ புரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டார் டஸ்ட்டு அப்படின்னு வந்து தூக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கானா, திடீர்னு அந்த வானத்துலேருந்து ஒரு ஒளி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் தான் வந்து பார்த்தா இங்கே அதாவது நம்ம ஹீரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அமைதியாக. அண்ணா ஏன் இப்படி ஆச்சு உனக்கு அப்படின்னு அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ வந்து லீ வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிடு சியோன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு எதுவும் வேணாம். இங்கே பாரு சியோ, நீ சாப்பிட்டா தான் வந்து அப்போ கிம் வந்து சீக்கிரம் வேக்கப் பண்ணால் நீ பார்க்க முடியும். நீ எனர்ஜி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கிட்டு ஹீரோ காமிக்கிறாங்க. அன்கான்சியஸாக இருக்கான். இங்கிட்டு சியோ வந்து அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் வருது. சாப்பாடு நல்லா இருக்கா சியோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஏன் உங்கள் அண்ணன் செத்துக்கிட்டு இருந்தால் நீ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பியா? அப்போ நம்ம சியோ எதிர்த்து பேசும்போது நம்ம சியோ அப்புறம் லீவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷியோக்கு அழுக தாங்க முடியல. அண்ணா அப்படின்னு கத்திட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணுற? நீ எந்திரிச்சான்னு சொல்ல மாட்டியா? ஏன் இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லோட 2 பேர் வந்து சட்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி சரி எனக்கு ஒன்றும் இல்லை, சின்னது தானே, சரி விடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஒரு மேன்ஷன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அந்த ஈகிஸ்ட் மாஸ்க்கும் அந்த ஆரஞ்சு கலர் மாஸ்க்கும் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்போ தான் இன்ஜின் கிரியேட்டர் நியூஸ் காமிக்கிறாங்க. அவங்க ஈகிஸ்ட் டெரரிஸ்டம் வந்து இப்போ அந்த நியூஸில் என்ன காமிக்கிறாங்கன்னா ஈகிஸ்ட் வந்து உண்மையான டெரரிஸ்ட்டு போகலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி நம்ம ஹாரு வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓகே வந்து அந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆனதுனால யாருக்கு எந்த இதுவும் ஆகலை. ஆனால் ஈகிஸ்ட் வந்து அங்கே மட்டும் வராமல் இருந்தால் நான் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லியிருப்பான், உன்னால் முடியும் ஹாரோ, உன்னால் முடியும் அப்படின்னு வந்து நம்பிக்கை வச்சுருப்பான். அவன் ஏன் அப்படி சொல்லணும்? அவங்களுக்கு எப்படி தெரியும் என் பவர் என்ன, என் ஸ்ட்ரென்த் என்னன்னு? அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இப்படி என் பவர் பூஸ்ட் பண்ண முடியும்னு.
என்ன ஒரு கோஇன்சிடென்ட். ஆனா, இது டவுட்டே இல்ல. அவ இப்படி பண்ணனால நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா, இதனால தான் எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. அந்த வில்லன் ஹீரோயிஸ்ட்டு பத்தி ஒரு நியூஸும் கிடைக்க மாட்டுது. அப்புறம் தான் வந்து காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ எப்போ வந்திருப்பான், அந்த ஒரு எர்த்குயிக் மாரி நடந்திருக்கும்ல. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அங்கருந்து வந்திருப்பான் டெலிபோர்ட் ஆயி. அந்த இடம் மட்டும் ரெக்கார்ட் வந்து எரேஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம அதாவது நம்ம ஹாரு வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க போயிட்டான். எப்படின்னா, நம்ம ஹீரோ மொத வந்திருப்பான்ல, எர்த்குயிக்லாம் வந்திருக்கும்ல, அந்த டைம் தான் வந்திருப்பான். ஆனா, சியோட ஹெல்ப்னால அந்த இடத்த வந்து ஃபுல்லா எரேஸ் பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து அவன் ஐடென்டிட்டிய வந்து வேற மூஞ்சி வச்சிருப்பான். ம். அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது எக்கச்சக்க பேர் அடிபட்டாங்க. யார் வேணா அத பார்த்துருக்கலாமே எர்த்குயிக்ல. அவன் வந்தபோது, அப்பயும் யார் பார்க்கல அந்த ஈக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோவும் அவன் கண்டிப்பா ஹீரோ கிடையாது. ஆனா, அவன் ஒரு சிம்பிள் வில்லனும் கிடையாது. அவன் யாரா இருப்பான்? அவனுக்கு என்னதான் அவனுக்கு இருக்கு? அவன் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்? பெருசா ஏதோ பண்ண போறானா? நெக்ஸ்ட் தடவ அவன் ஏதாச்சும் டெரரிஸ்ட்ட கொண்டு வந்தானா, கண்டிப்பா அவன் ஐடென்டிட்டிய வெளிய காமிப்பேன். அப்படின்னு நம்ம ஹாரு வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஷியோ வந்து ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹம். அப்போ வந்து நியூஸ் வருது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சு அது ஈகோயிஸ்ட் தான். ஈகோயிஸ்ட்க்கு அந்த பார்க் ஜுனுவ பத்தி தெரியும். அதாவது ஹீரோயிக் அசோசியேஷன்ல இருக்க சேர்மனோட ரியல் நேம் வந்து பார்க் மஞ்சுவாம். அப்படின்னு நம்ம ஹீரோ ரிவீல் பண்ணியிருப்பாரு. அது எல்லா இடத்துலயும் ரிவீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஈகோயிஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் எஸ் ரேங்க் ஹீரோ. அவன் வந்து இப்ப வில்லனா மாறி இருக்கானாம். அதுதான் வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்ட ஏற்படுத்துது. அப்ப ஈகோயிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவா இருந்து வில்லனா மாறி இருக்கான். அப்படின்னு வந்து நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கிட்டு வந்து இத பத்தி என்னடா நீ சொல்றன்னு சொன்னோனே நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னது? சியா கொஞ்சம் சாப்பிடுறலாம் எந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின் கேட்காத. இத்தன கொஸ்டின் கேட்டா நான் எங்க தான் போவேன்? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது லீ வந்து சொல்றாங்க. சரி, சரி கொஞ்சம் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்களேன். ஆ சியா நீ கொஞ்சம் அவங்க அண்ணன வந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? அப்படின்னு சொல்லி கையில இருக்க ஃபோன வந்து லீ வாங்கிக்கிறாங்க. அவன் இப்பதான் கொஞ்சம் தப்பிச்சு வந்திருக்கான். அவன கொஞ்சமாச்சும் ஃப்ரீயா விடுன்னு சொன்னோனே இப்ப என்ன பண்ண போற? அ? அப்படின்னு ஷியோ வந்து கத்துறா. என்ன திரும்பி போய் நான் வில்லன், என்னால இது செய்ய முடியாது. நான் டெரரிஸ்ட் பண்ண போறேன். இந்த பாடிய வச்சு போறியாண்ணா? அப்படின்னு வந்து நம்ம சியோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இல்ல, இல்ல சியோ. அப்படி இல்ல சியோ அப்படின்னு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி அந்த வேல போவியா? திரும்பி வந்து ஏதாச்சும் இந்த அதான் ஹீரோ வந்து இப்ப ஹீல் ஆயிட்டு இருக்கான். இந்த டைம்லயும் போய் நீ டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவியா? அப்படின்னு 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சரி விடுங்க நான் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன தான் 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா? நான் உண்மையா ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமா என்ன பண்றது? நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஹைட் பண்ணியிருக்கணும். நம்ம எந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேலயும் போயிருக்கக்கூடாது. அதனால நான் நேச்சுரலா ஃபேட் ஆயிட்டேன். நான் டிஸப்பியர் ஆயிட்டேன்னு இருக்கட்டும். இந்த மாரி அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இப்ப இந்த ரெஸ்ட் டைம்ல நான் கண்டிப்பா ஒரு புது மெம்பர வந்து ரெக்ரூட் பண்ணணும். அப்படி நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் ஹீலிங் அதாவது இந்த ஒரிஜினல் சீரிஸ்ல பார்த்தா, ஒரு ஹீலிங் எபிலிட்டியோட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள மட்டும் என் சைடு கொண்டு வந்துட்டா போதும். அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா, இப்ப அவனுக்கு ஹீலிங்க்கு யாரும் இல்லல்ல. இதே இது ஒரு ஆள் வச்சுக்கிட்டா, ஓரளவு அவங்களுக்கு இதாயிரும்ல. அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 3 மாசத்துக்கு பிறகு காமிக்கிறாங்க. வில்லன் ஸ்பாட் ஆயிட்டாங்க. ஸ்டார்டஸ்ட் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏன்னா அது ஈகோயிஸ்ட்டா அப்படின்னு வந்து நம்ம ஹாரு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹியாரு வந்து இன்னும் ஈகோயிஸ்ட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவன் வந்து அவனவே வந்து ராக் பாட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஓகே புரிஞ்சுச்சு வரேன்னு சொல்லிட்டு ஹாரு வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஈகோயிஸ்ட் நீ எங்க தான் போன இந்த 3 மாசம்? உன்னை ஆளே காணோம்னு நம்ம ஹாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோட வீட்ட காமிக்கிறாங்க. பாத்தியா? கமான் கமான் ஹாரு உன்னால முடியும். ஈகோயிஸ்ட் உன்னால முடியும் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ பாப்கார்ன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னதான் ஆச்சு உட்காந்து வந்து இப்படி டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ராக் பாட்டம் ஏ கிளாஸ் வில்லன் வந்து அப்பியர் ஆகுறான். அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு அவன் கத்தும்போது, நீ ஈகோயிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே மூஞ்சிய பிடிச்சு ஒரே அடிதான். பார்த்தா அந்த ராக் பாட்டம் வந்து அந்த இடத்துலயே அன்கான்சியஸ் ஆகி அவன் உடம்புல இருக்க அந்த ராக்கெல்லாம் செதறி அவன் நார்மல் பொசிஷனுக்கே வந்துட்டான். சூப்பர், சூப்பர். செம்மையா அடிச்சான் பாத்தியா? அவன் பவர் எப்படி டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்டார்டஸ்ட்டுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இத பார்த்தா அவனுக்கு ஜாலியாவாடா இருக்கு. அப்படின்னு நம்ம சிஓ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ம். மேபி எனக்கு கொஞ்சோண்டு ஜாலியா இருக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி.
எப்போதான் நீ ஆக்சுவல் ஒர்க் பண்ண போகிற? இதுக்கு மேலே இருக்க முடியாது. நீ வந்து ஸ்டார் டஸ்ட்டு ஃபேட் கேப்பை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ நேராக ஒர்க்குக்கு வரலாம்ல. என்னால் இன்னும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஸ்டார்டஸ்ட்டுக்கு வேறு ஒரு ஃபேன் கேஃபே வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லா நாளும் அதை பற்றி எதையாச்சும் போட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னு எல்லாத்தையும் வாயில் வந்து துப்பிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. சியோ, என்ன சொல்கிற சியோ? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கிம் டியான், லீடர் ஆஃப் டஸ்டிமின் கியூரு. நான் என்னை மறந்துட்டியா நான் யாருன்னு? நான் ஒரு ஹேக்கர் அப்படின்னு சியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றிலாம் இப்போ எதுவும் யோசிக்கக்கூடாது. டிவி ஆஃப் பண்ணி அது சும்மா ஒரு லிட்டில் ஹாபி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏதோ ஒன்று, இப்போ வாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சியோ, இன்னைக்கு 17ஆம் தேதி இல்லை? ஆமாம் ஆமாம், ஏதாச்சும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு சியோ ஆர்வமாக கேட்குறேன். இல்லை. அப்போ ஏதாச்சும் வில்லனை ஹண்ட் பண்ண போறியா அப்படின்னு நம்ம சியோ கேட்கும்போது அதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ என்னையா பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, நம்ம ஒரு புது மெம்பரை ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு பார்த்தா ஒரு 2 ஜோடி வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இயற்கையை. பார்த்தியா, இந்த இடம் மாறவே இல்லை, 20 வருஷம் ஆனாலும் இது இந்த சீனரி இப்படியே இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து இடிச்சுட்டு போகிறாங்க. ஓ சாரி, என்னை மன்னிச்சிருங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஸ்டூடெண்ட் தானே, பரவாயில்ல அப்படின்னு அமுச்சு விட்டுட்ருக்காங்க. இந்த சைடு அந்த லேடி பார்த்தா அவங்க ஒரு பிக் பேக்கெட் லேடி, கையில் வந்து பர்ஸ் ஆட்டையை போட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க, கீழே எக்கச்சக்கமான ரவுடிஸ் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேறு வழி இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு போயிட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தா அக்கா அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் லீ சாஹூ, அதாவது இந்த லேடியோட தம்பி. நீ ஜாலியாக இருந்தான்னு கேட்கும்போது, ஜாலியாக இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உன் காலுக்கு முட்டியில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் கீழே விழுந்துட்டேன், அதான். ஓ இப்படிலாம் போய் ஹர்ட் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையிலேருந்து ஹீலிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாவ்! என் என் முட்டி சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ உன்னோட வலி பறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. அப்போ முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இதில் தொப்பி எடுத்து அந்த தம்பிக்கு வச்சுட்டு, வா போகலாம், உங்கள் அக்கா வந்து இன்னைக்கு டேஸ்டியாக ஏதாவது செஞ்சு தரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் காமிக்கிறாங்க. உங்கள் பேர் தான் லீ ஹா ஹூ, ஃப்யூச்சர் வில்லன் பேர் எக்ஸ் சால்ட். அதாவது இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்க போது, அந்த ப்ராப்ளமுக்கு அடுத்து இவங்க வில்லனாக மாறுவாங்க. இவங்க பேர் லீ இருக்கிறனால நம்ம வந்து இவங்க பேரை ஹான்னு வச்சுப்போம். ஏன்னா லீ ஹா ஹூ அப்படின்னு இருக்கு. என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள், நான் இதுக்கடுத்து ஹான்னு மட்டும் கூப்பிட்றேன். ஹா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த ஹா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவ பார்க்குறா, ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி வாண்டை பிடிச்சி வைங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பர்ஸையும் எடுத்து கேதர் பண்ணி அங்கே ரவுடிஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் கேங் வல்ச்சர்ஸ். அவங்க பேர் தான் கேங் வல்ச்சர்ஸ். ஓ நீ பிக் பேக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்க எங்கள் டெரிட்டரியிலே? நாங்கள் தான் சொன்னோம்ல, நீ எங்கே ஒளிஞ்சாலும் எங்களை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ செத்துட்ட இல்லையா அப்படின்னு அந்த ரவுடி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி, என் தம்பியை மட்டும் விட்டுருங்க, இங்கே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் எதை பற்றி எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார் இந்த பொட்டியனையா, இந்த பொட்டியனா அப்படின்னு சொல்லி அந்த வில்ல என்ன பண்ணுறான்னா, அவன் முட்டியை பிடிச்சி இழுக்கிறான். அவன் கத்துறான், வலிக்குதுன்னு. டேய் பொட்டியா அப்படின்னு அவன் பேசுகிறான். இந்த சைடு, ஏய் என் தம்பியை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு உங்கள் அக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே தொட்டு அங்கே அழுக வருதா பாருவேன், அவங்க அக்காவுக்கு தெரில அவன் இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு அப்படின்னு அந்த ரவுடி பேசிகிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு லெசன் சொல்லி தரேன்டா அப்படின்னு அவன் என்ன பண்ணான கத்தி எடுத்து அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு வரான். வேணாம் அப்படின்னு அவங்க அக்கா கத்துறாங்க. இது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு அப்படி கத்திட்டு இருக்கும்போது, இது ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னு அவன் சொல்லி கத்தி எடுத்து குத்த போய்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் கையை வந்து யாரோ தட்டி விடுற மாதிரி இருக்கு, அந்த கத்தி பறந்து போகுது. அப்போ அவன் ஷாக் ஆகுறான், யார் அதுன்னு. அப்போ அவன் அழுகிற அந்த குட்டி பையன், ஏன் வலிக்குதுன்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா இன்னொருத்தவன் நேர செவுத்துல போய் மோதுறான். கண் எல்லாம். அப்போ திடீர்னு எங்கிருந்த கன்னெல்லாம் வந்து எல்லாத்தோட மண்டையில குறி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்குது. அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறா, சீக்கிரம் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அக்காவை பார்க்க. அக்கான்னு சொல்லும்போது தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ தெரியுது. இன்னைக்கு ஃப்ரைடே 17ஆம் தேதி. நார்மலாக இங்கே தான் சா ஹூ வந்து சாவான், அதாவது அவன் தம்பி சாவான். அதுக்கடுத்து இவன் வந்து வில்லனாக மாறுவா. அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரியை மாற்றுறேன், இல்லைனா அந்த இடத்துல பெரிய டிஸ்டாஸ்டரே நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஹா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு வாய்ப்பு இல்லன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதுன்னு பார்த்தா, இங்க நம்ம ஹீரோவ பார்க்குறாங்களா, இது அந்த ஈகிள்ஸ் தான அப்டின்னு அந்த அக்கா வந்து அந்த தம்பிய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்டுகிட்டு இருக்காங்க. "ஆ என்னைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? நைஸ் டூ மீட் யூ ஹா." அப்புறம் சா, சானா அவங்க தம்பி பேரு. "நான் உங்கள இங்கேருந்து என் கூட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்." அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான், "நைஸ் டூ மீட் யூ ஹா. நான் உன்னையும் உன் தம்பியும் இங்கேருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கேன்." "எங்களையா? எங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒரு ஈவில் வில்லன்னு. நாங்க வரமாட்டோம்ன்னு." அப்புறம் ஹா வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நெனச்ச? நான் தானே வந்து உங்கள காப்பாத்துனேன். அத பார்த்தா தெர்லையா? இல்லன்னா நீங்க வேணா போய் போலீஸ போய் கூப்பிடுங்க. அது உங்களுக்கு தான் வந்து பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா இவளும் வந்து ஒரு கிரிமினல் மாரி தானே இருக்கா." நான் உன் கூட எப்பவுமே வரமாட்டேன். யூ பாஸ்டர். நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, அவன் தம்பி, அதாவது அந்த ஹாவோட தம்பி என்ன பண்றான், வேகமா ஓடிட்டு இருக்கான். இல்ல, இவன் என்ன இங்க ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அக்கா ஷாக் ஆகுறாங்க. "சாஹூன் போகாத!" அப்படின்னு பார்க்கும்போது அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது ஈகோயிஸ்ட்ட பார்த்தா ஒரு பெரிய கொடூரமான வில்லன் மாரி தெரியுது. என் தம்பி சாகப்போறான், இல்லன்னு கத்திட்டு இருக்கும்போது, அந்த அந்த குட்டி பையன் என்ன பண்ணான்னா, கைய புடிச்சு ஈகோயிஸ்ட் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ அப்படின்னு யோசிக்கும்போது, "இ இந்த மேங்கோ கேங் தானே நீங்க?" அப்படின்னு வந்து அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அக்காவுக்கு ஷாக்கு. என்னது?" அப்படின்னு இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. "ஓ தம்பி என்னைய பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்டா. உங்களோட பெரிய ஃபேன் தான்." அப்படின்னு வந்து அந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஹெட்குவார்ட்டர்ஸ், அதாவது நம்ம ஈகோஸ்ட்ட ஹெட்குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. உனக்கு பார்த்தாவே தெரியும். இப்ப நீ வந்து எங்கேருந்து ஒரு ஆள். அதாவது எங்களோட ஃபேமிலிக்கு உங்கள வர வைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லு. அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். வாவ்! இதான் ஈகோஸ் டெரிட்டரியா? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கானா, ஈகோஸோட டெரிட்டரி அழகா இருக்கா? அப்படின்னு லீ வந்து கேட்கறாங்க டவுட் பட்டு. ஆமா, என் பேர் தான் லீ ஹா ஹூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத நம்ம ஹான்னு கூப்பிடுவோம். இந்த சைடு குட்டி பையன் அவங்க ஹாவோட தம்பின்னே சொல்லுவோம். ஓ! அவ தான் அந்த ஹேக்கரா? அந்த நியூஸ்ல சொல்லியிருப்பாங்களே, அந்த ஹேக்கிங் வேலைலாம் பண்றது. இதான் என்னோட தம்பி. இதான் வந்து லீ சா-ஹூன். இவன வந்து நம்ம சான்னு கூப்பிடுவோமா? இல்ல லீயோட பிரதர், ஹாவோட பிரதர்ன்னு கூப்பிடுவோமா? ஏன்னா வந்து பேர் கொஞ்சம் மாறும். அப்ப வந்து ஷியோ பார்க்குறான். ம். ஒரு புது மெம்பரு, அதுவும் ஹீலிங் பவரோடயா? ஆனா அது பொண்ணு. இந்த அண்ணாக்கு என்ன எல்லாம் பொண்ணா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா? அப்ப நம்ம ஹீரோ ஷியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து, மேங்கோ ஜூஸ குடிச்சு எத்தன நாள் ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! எனக்கு தெரியும். நீ மேங்கோ மேங்கோ கேங்னால மேங்கோ தானே குடிப்பீங்க. எனக்கு தெரியும்." அப்புறம் இந்த குட்டி பையன் பேசிக்கிட்டு இருக்கான். "அ இத பார்க்கும்போது என்னோட டைம் மாரி இருக்கே. நான் எப்ப வந்து, அதாவது எங்க அண்ணன் கிம்ம பார்த்தேனோ, அதே மாரி இங்க இருக்கே." அப்படின்னு நம்ம ஷியோ நெனச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு இவளுக்கு தான் ரொம்ப காஷியஸா இருக்கா. அதாவது வந்து காஷியஸா இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு. பார்த்தா நம்ம ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஷியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். "யோவ்! எத்தன தடவையா குடிக்க சொல்றது? அத வாயில எடுத்து குடிக்காதன்னு." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வாயில இருக்க எல்லாத்தையும் துப்பிட்டான். "ஷியோ உன்னோட தான் உள்ள இருக்குல்ல பேர் போட்டு. அதான் அங்க இருக்கு. இது என்னோடது." "ஓ! நெக்ஸ்ட் டைம் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா?" அப்படின்னு நம்ம ஹீரோவ தான் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஷியோ. என்ன பண்றது? அப்ப நம்ம ஹீரோ வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா லீ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஷாஹூன் உனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது, வாவ்! தேங்க் யூ அப்படின்னு வந்து அந்த குட்டி பையன் ஜாலியா இருக்கானா. அப்ப அவ வந்து ஃப்ரூட் எடுத்து சாப்பிட போறான். அப்ப வந்து வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். தம்பி அத சாப்பிடாத அப்படின்னு, ஏன்னா அதில விஷம் இருக்கும்னு. அவன் வந்து எடுத்து அந்த குட்டி பையன் எடுத்து சாப்பிடுறானா, நல்லா இருக்கே. என்னக்கா சொன்னீங்க?" "இல்ல ஒண்ணும் இல்ல விட்டுரு" அப்படின்னு சொல்றான். இந்த சைடு பார்த்தா, ஷியோ, லீ இங்க வாங்களேன்னு கூப்பிடும்போது, "ஷியோ, லீ, ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் நாங்க பண்ண போறோம். அதனால அந்த குட்டி பையன கூட்டிட்டு உங்க ரூமுக்கு போங்கன்னு." சொன்னோனே, "என்ன நீ என்ன நீ இப்படி சொன்னா நான் போணுமா?" அப்படின்னு வந்து ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கா ஷியோ. கொஞ்சமாச்சும் இது பண்ணுங்கயா. நான் வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுன்னு பார்த்தா பண்ண விட மாட்டீங்க போல. அந்த பெரிய வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விடுறான். இந்த சைடு 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சரி ஓகே. நாங்க சொல்றத கேளு. அதாவது இந்த ஆர்ஃபனேஜ் டைரக்டர் வந்து கொலைப்பட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பா கரெக்ட்டா? அப்படின்னு கேட்கும்போது, இது எப்படி அவனுக்கு தெரியும்? அப்படின்னு வந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அந்த டைரக்டர் வந்து எல்லாத்தையும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் நீ கில் பண்ணிட்ட. அதெல்லாம் எனக்கு ஓகே தான். நான் அத பத்தி எதுவுமே நான் சொல்ல வரல. என்ட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு. என்ன ப்ரொபோசலா? அப்படின்னு வந்து நம்ம வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். இங்கிட்டு நம்மளோட வோட தம்பி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான். என்ன 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 அப்படின்னு.
நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கைய தரேன்னு சொல்லும்போது, வந்து ஷாக் ஆயி பார்க்குறான். நம்ம ஹீரோ சந்தோஷமா பார்க்குறான். "என்னது?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இது வந்து பேஸ்மெண்ட்டு. இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு டெலிபோர்ட்டர் வச்சிருக்கோம். இன்னும் நாங்க வந்து பெரிய வீட்டுக்கே போயிருவோம். நீயும் வந்து அங்க வாழலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்கூலுக்கும் போலான்னு" சொல்லும்போது, "என்ன இதெல்லாம் ஏன் எங்களுக்கு பண்ற? நீ யார்?" அப்படின்னு வந்து அங்க கேட்டுட்டு இருக்கும்போது, "அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப தான மீட் பண்ணோம். அதுக்குள்ளயுமா?" அப்படின்னு கேட்கும்போது, நீ நல்லா பார்த்தன்னா, எனக்கு ஒரு யங்கர் சிப்லிங் இருக்கா. அது உன் ஏஜ்ல. அதனால தான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். வாவ்! அப்பன்னா நான் மேங்கோ ஸ்டிக்கோட டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ல நான் வருவேனா? அ மேங்கோ ஸ்டிக் உங்களோட எல்லா டெரரிஸ்ட் இன்சிடென்ட்டும் நான் திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்தேன். அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு வந்து அவன் வந்து ஃபேன் ஆகி பேசிக்கிட்டே இருக்கானா. தேங்க்ஸ்டா குட்டி பையன். அவன் நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ம். இந்த மாரி எலமென்டரி கிட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் காமிப்பாய்ங்களா? அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா உலகம் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யங்கர் சிப்லிங்கா? ஆமா, நீங்க 2 பேரும் ஒண்ணாவே வாழலாம். அது ஜாலியா தானே இருக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி நாங்க ஒண்ணும் அவ்ளோ கெட்டவங்கலாம் கிடையாது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப வாங்க போலாம். இந்த வழி தான். அப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்கிட்டு அவன் தம்பி, ஓட தம்பி ரொம்ப ஜாலியா இருக்கான். இங்கிட்டு தான் வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கான். என்ன நடக்க போது? இவன் நல்லவனா? கெட்டவனா? அந்த மாரி இருக்கு. பார்த்தா இங்க ஒரு டெலிபோர்ட்டர் ஓப்பன் ஆகுது. எல்லாரும் தனித்தனியா வரணும். ஓகேவா? அப்படின்னு சொன்னோனே, ஓகே அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ கிராஸ் ஆகுறான். நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, "அக்கா இங்க சீக்கிரம் வாங்க. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு போறான். அப்படி போகாதடா" அப்படின்னு வந்து நம்ம வந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? நம்மளும் போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து வந்து அந்த டெலிபோர்ட்டருக்குள்ள போறான். அப்ப அவன் இன்னொரு சைடு வந்து பார்க்குறான். அந்த வீடு ரொம்ப பெருசா, ரொம்ப அழகா இருக்கு. அந்த சைடு அவன் தம்பி வந்து ஜாலியா இருக்கு. வாவ்! இது சூப்பரா இருக்குன்னு அவன் அங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். "உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். "இங்க தான் இனிமே எல்லாரும் வாழப்போறோம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக உன் தம்பிக்கு இந்த இடம் ரொம்ப புடிச்சிருக்கு போல. ஆ நான் வந்து 3 ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் வந்து அந்த 2ண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஃபீஸ பத்தி நீங்க வந்து ரொம்ப வொரி பண்ணாதீங்க. உங்க படிப்புக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னும் வந்து வந்து சந்தேகத்துல தான் இருக்கா. ஒருவேள உனக்கு இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல, உனக்கு இதா இருக்குன்னா, நீ இந்த இடத்த விட்டு எப்ப வேணா போலாம். நான் இத பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ எப்ப வேணா இத ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, அப்ப வந்து வந்து ஓ! அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஷாக் ஆகுறா. அவ ஏன்னா அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு இன்னைக்கு டாபிக் பார்த்துருப்பாங்களா? அதாவது அவன் தம்பி சாவுற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். எது பண்ண முடியாம நிலைமையில இருந்திருப்பான்ல. அப்படிப்பட்டவன் இங்க ஜாலியா இருக்கான். அந்த என்வைரன்மென்ட் அவனுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஆ ஆமா அப்படின்னு வந்து நம்ம வந்து இங்க இருக்கறதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்ப வந்து வந்து என்ன சொல்றான்னா, தேங்க் யூன்னு சொல்லும்போது, "அதெல்லாம் சொல்லாத. இதுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்?" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சாதிச்ச மாரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஒரு ஹீலர நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நான் எதையோ மறந்த மாரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டைய சொரிஞ்சுகிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஒரு பில்டிங்க காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா இன்ஜின் கிரியேட்டர் நியூஸ்ல என்ன போட்டிருக்கான், ஹீரோ போர்ட்ல, ஈகோயிஸ்ட் என்ன செத்து போயிட்டானா? அவன் ஏன் இன்னும் ஒரு மூவ் பண்ணல? மேங்கோ பிலீவர்ன்னு போட்டு அறுத்துருக்கான். அவன் ஆமாய்யா 4 மாசம் அவன் வரவே இல்ல. எங்க இருக்க ஈகோயிஸ்ட், ஈகோயிஸ்ட் வாங்க, வாங்க அப்படின்னு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நானும் ஈகோயிஸ்ட்ட ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் எங்கேயா போனான் அப்படின்னு. இந்த சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹ இவங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க? எதுக்கு அந்த ஈகோஸ்டிக் ச்சீ எதுக்கு அந்த ஈகோஸ்டிக்கு அப்படின்னு வந்து வந்து கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக லைக் பண்ணா, நீங்க பார்க்குற மாரி மத்தவங்களும் பார்க்கணும். இந்த மாரி ஒரு கன்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறக்காக ரெக்கமெண்டேஷன் போடுறதுக்காக தான் லைக் பண்ண சொல்றேன். அப்படியே நீங்க பார்க்கும்போது போட்டுருங்க. இல்லன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும் போடுங்க. அது போக இவ்வளோ பெரிய சாப்டர் செஞ்சு முடிச்சு, வாய்ஸ் வந்து இடையில எனக்கு என்னமோ கொஞ்சம் அ டவுன் ஆன மாரி தோணும். அ எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுன் ஆன மாரி இருக்கு. ஏன்னா வந்து மொத்தமா வாய்ஸ் குடுக்கும்போது இடையில ஏதாச்சும் எமோஷன் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருந்திருந்தா ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்டர் வந்து இவ்வளோ வராது. ஏன்னா வந்து எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. மிச்ச டைம்ல தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமே 1 சாப்டர் தான் வரும். ஆனா இருந்தாலும் அந்த 1 சாப்டர் நல்லா தரமா குடுக்கணும்னு நான் பார்க்குறேன். ஸோ
எல்லாரும் என்னை கடைசியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இதே மாதிரி இன்னும் ஒரு ஆசமான வீடியோக்களை பார்ப்போம். நான் தான் உங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்க இன்ஜின் கிரியேட்டர். பாய்.